வந்துட்டு லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு சௌந்தர்யா பத்தி ஒரு 17 லட்சம் அந்த ஒரு மேட்டர் வந்து மறுபடியும் ரீயா பேசியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்து விசிபிள் ஆகுது. எப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு யாருமே பேசப்படல. உள்ள இருக்கவங்க அந்த இதை பத்தி எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருமே அந்த இதை வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்போ வந்துட்டு அந்த அருண் பிரசாத் வந்துட்டு கேக்குறாரு. இப்ப வந்துட்டு நீ ஒரு கதை டாஸ்க்ல வந்துட்டு சொன்னில அந்த ஒரு 17 லட்சம் அதை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எதுவும் சொல்லியா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு அத எந்த ஒரு இதுவுமே நடக்காத மாதிரி என்ன சொன்னாங்க உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் வந்துட்டு கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டா என்ன கழுவி ஊத்துனாங்க. எனக்கு வந்துட்டு அப்போதைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும் போதே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஏமாந்திருக்கே, இப்படி கேவலமா ஏமாந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இது மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பர்சனலா எப்படின்னா ஒரு சிம்பாலிக்கா கேட்பாங்களா அந்த மாதிரி வந்துட்டு விஷ்ணு விஜய் வந்துட்டு அவரு என்ன சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு எழுத்தாங்க. விஷ்ணு விஜய் வந்துட்டு அவரு என்ன சொன்னாரு அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே அவரா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் கேட்கும் போலாம் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா போயிடுச்சு. அப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கே வந்துட்டு இவ்வளவு கல்யாணம் பண்றோமா, இவ்வளவு நம்ம வந்துட்டு இப்படி எல்லாம் இருந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏமாந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு ஹர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவர் கேட்டப்பலாம் என்ன இப்படி ஏமாந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேட்டாரு. கேட்கும்போது வந்துட்டு செம்மையா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அவர் வந்துட்டு திட்டினதா இருக்கட்டும், பயங்கரமா அவர் கேட்டாங்க. பயங்கரமா வந்துட்டு ரொம்ப ஒரு அக்ரெசிவாவும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட்கும் போதே வந்துட்டு எனக்கு ரொம்ப இதுக்கப்புறமும் உங்களை கல்யாணம் பண்ணுமா, அந்த ஒரு கல்யாணம்லாம் நம்மளுக்கு நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்துட்டு அருண் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் மைண்ட்ல வந்துட்டு அந்த கல்யாணம் அப்படி அவர் கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு கல்யாணம் அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். இனிமே வந்துட்டு எப்படி கல்யாணம் பண்ண போறோம், எப்படி வீடு கட்ட போறோம், எப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு வீடு கட்டுறது அந்த இது கூட நான் பண்ணிடலாம். ஆனா அந்த ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு நான் ஏமாந்த பாத்தீங்களா, அந்த ஒரு எனக்கு பணம் போனது பிரச்சனை இல்ல, நான் வீடு கட்டுற கூட நான் அப்புறம் கட்டிக்குவேன், எனக்கு இன்னுமே சம்பாதிக்கிற அந்த ஒரு வெளியில போய் சம்பாதிச்சுக்குவேன், அந்த மாதிரி நான் கட்டிக்கணும் வச்சு. ஆனா இருந்தாலும் நான் ஸ்கேம்ல இப்படி போய் நான் ஏமாந்துட்டேன். இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணா போயிடும் அப்படிங்கிறது. அப்படி சொல்லி நான் ஏமாந்துட்டேனே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நான் தள்ளப்பட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வச்சுதான் நான் இப்போ ரொம்ப இதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு அந்த ஒரு சிம்பாலிக்கா வந்துட்டு விஷ்ணுவை பத்தி பேசும்போது வந்துட்டு அந்த ஒரு கேமராவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது லைவ்ல வந்து சுத்தமா வந்துட்டு அதை இதை காமிக்கல. விஷ்ணுன்னு பேச ஆரம்பிச்சோடனே வந்துட்டு அந்த லைவ்ல வந்து வேற போயிட்டு போயிட்டாங்க. அது ஏன் போனாங்க, இல்ல வந்து அந்த ஒரு 17 லட்சம் மேட்டர் வந்துட்டு வெளியில தெரியக்கூடாதுன்னு அப்படி பண்றாங்களா, இல்ல வந்துட்டு இதனால வந்துட்டு பெரிய பிரச்சனை வந்து இஷ்யூ ஆகும். ஏன்னா அந்த ஒரு 17 லட்சம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இஷ்யூ ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு இப்ப மறுபடியும் இஷ்யூ ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க இன்னும் பிக் பாஸ் எது நினைச்சிட்டாரா இல்ல கேமரா அதனால சேஞ்ச் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கேமராலே காமிக்கலங்கிறது நல்லபடியா தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இதான் வந்து லைவ்ல நடந்துச்சு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.